இந்திய கொரிய கடலோர காவல் படைகளுக்கு இடையேயான கூட்டு கடற்பயிற்சி மேற்கொள்ள கொரிய கப்பல் சென்னை வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஐஸ்வர்யா. இந்திய கொரிய கடலோர காவற்படை இடையே கடந்த 2004ஆம் ஆண்டு மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஆண்டுதோறும் இரு நாடுகளுக்கிடையே கூட்டு கடற்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த ஆண்டு இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கொரியாவிற்கு சென்று அங்கு கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டது. தொடர்ந்து இந்த ஆண்டு கொரியா கடலோர காவல்படையின் 3009 மற்றும் இந்திய கடலோர காவல்படையின் சமுத்திர பாகிதவா ஆகியவை இணைந்து வங்காள விரிகுடாவில் இந்த ஆண்டு கூட்டு கடற்பயிற்சியை மேற்கொள்ள உள்ளது. இதற்காக கொரிய கடலோர காவல்படையின் 3009 சென்னை துறைமுகத்திற்கு வந்தது. அதற்கு நம் மாணவர்கள் நம் நாட்டு கொடியசைத்து பேண்ட் வாத்தியங்கள் இசைத்து சிறப்பான வரவேற்பை அளித்தனர். இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை அந்நாட்டினர் இங்கு தங்கி நம்முடைய கலாச்சாரங்கள் அறிவதுடன் போர் நுட்பங்கள், யுக்திகள், மீட்பு பணிகள், இது போன்ற விளையாட்டு போட்டிகள், இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இரு நாடுகளிடையே நடைபெற உள்ளது. அதாவது கடல் எல்லையில் நடைபெறும் கடத்தல்களை தடுப்பதற்கும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த கூட்டு பயிற்சி ஒரு உதவும் என்றே நம்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ஐஸ்வர்யா.